பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸோடயே இருக்கும். சேவல் கூவுறது. சேவல் கூவுறது என்னது? ரூஸ்டர். தொழுகைக்கு தேவனை தொழுது கொள்ள என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. தேவனை தொழுது கொள்ள கூப்பிடுறாங்க. இயேசு தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் அப்படிங்கிறார். ஏன் அவர் சொல்றாரு தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன்? அவங்களுக்கு வந்து வாட்டர்ன்றது பெரிய ஹோலி. ஏன்னா தண்ணி அவங்களுக்கு எப்பவும் கிடைக்காது. ஸோ தண்ணியை குறித்து அவங்க எப்பொழுதும் உயர்வான ஒரு இது வச்சிருப்பாங்க. அப்ப வந்து கூடார பண்டிகை நடந்துட்டு இருக்கும். கூடார பண்டிகை இந்த இந்த சீசன்ல அவங்க வனாந்திரத்துல நடந்து வந்ததை ஞாபகப்படுத்தும்படியாக கூடார பண்டிகை வச்சிருப்பாங்க. அப்போ மேல இருந்து அவங்க அந்த பிரேயர்லாம் பண்ணுவாங்க. அந்த கடைசி நாள்ல அவங்க ஜெபம் பண்ணும்போது பழைய ஏற்பாட்டு நிறைய வசனம் சொல்லுவாங்க. அந்த சங்கீத புஸ்தகத்துல மூளை தள்ளப்பட்ட ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியெல்லாம் அவங்க ஊத்துவாங்க. அப்படி ஊத்தும் போது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். என்னன்னு சொன்னா, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். அதை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவர் இங்க சொல்றாரு, நான் தான் அது, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நான் தான் அது. எல்லாத்துக்கும் அவர் பேசும்போது பின்னால ஒரு பேக்ரவுண்ட், அந்த ரெமீஸ், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு சொன்னார் இல்லையா, பாலகர் குழந்தைகள் வாயினாலே துதி உண்டு பண்ணுவேன் அப்படி சொன்னார்ல ஒரு இடத்துல. உடனே என்ன பண்ணாங்க ஜனங்கள்லாம், பரிசேயர்கள் இயேசு மேல கோபமாயிட்டாங்க. அந்த வார்த்தையை சொன்னோன்னே இயேசு மேல கோபமாயிட்டாங்க. ஏன் அந்த வார்த்தையை சொன்னோன்னே இயேசு மேல கோபமாயிட்டாங்க? அந்த வார்த்தை எங்க இருந்து இயேசு சொன்னாரு? வாசிங்க. 8:2 நினைக்கிறேன்ல. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட இங்க பலன் உண்டு பண்ணினார், அங்க துதி உண்டு பண்ணினார். ஓகே, அவங்க எல்லாம் துதிச்சிட்டு இருக்காங்க. இயேசு வந்து வசனத்தை மாத்திட்டார். என்ன பண்ணாரு? மாத்திட்டு பலன் உண்டு பண்ணினாருன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துச்சு. ஏன் கோவம் வரணும்னா, அவங்க ரெமீஸ்ல வாழ்ந்தவங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அவங்களுக்கு புரியும். அவர் இதை சொன்ன உடனே அவர் இதை சொல்லல, அதுக்கு மேல உள்ளதை சொல்றாரு. பகஞ்சனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர். அப்பனா எங்களை வந்து என்ன சொல்லிட்டு, நீ தேவனுக்கு பகஞ்சன்னு சொல்லிட்டு அதை தான் சொல்றாரு அவரு. அவங்கள அதை தான் சொல்றாரு. ஆனா அதை சொல்லாம இதை சொல்றதுனால அவங்களுக்கு சொல்லிட்டாரு அதை சொன்னேன்னு. இப்ப ஏதாவது புரிஞ்சுது உங்களுக்கு? துப்பாருக்கு துப்பாய புரிஞ்சுதுன்னா இது புரியும். இது மாதிரி நிறைய இடத்துல பார்க்கலாம். நீங்க அவர் ஒரு விஷயம் சொல்லிப்பாரு, உங்களுக்கு கோபம் ஆயிடும். இந்த விஷயத்துக்கு ஏன்டா கோபமானாங்க? அதை பார்ப்போம். நம்ம ஏசாயா 61 அவரு சொல்றாரு, யோசேப்பின் குமாரன் அல்லவா. நம்ம அதை எப்படி யோசிச்சுக்கிட்டோம்னு சொன்னா, யோசேப்பின் குமாரன் அல்லவா அப்படி யோசிச்சுக்கிட்டோம். அவனுங்க அப்படி சொல்ல, ஏசாப்பின் குமாரன் அல்லவா இப்படி சொல்லியிருக்கானுங்க. நமக்கு அது எப்படி தோணுதுன்னா, நான் ஞானம் யோசேப்பின் குமாரன் அல்லவா. இல்ல அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த ஊசி காதுல ஒட்டகம். ஸோ இந்த பேக்ரவுண்ட்ஸ் படிக்கிறதுல இங்கிலீஷ் வாசிக்க முடிஞ்சவங்க பேக்ரவுண்ட் டு த காஸ்பல்ஸ் எல்லாம் புக் இருக்கு. பேக்ரவுண்ட் டு த காஸ்பல்ஸ் அப்படிங்கிற புக், அதெல்லாம் வாங்கி வாசித்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு அங்கிருந்து தான் கிடைக்கும். உங்களுக்கும் அங்கிருந்து காரியங்கள் கிடைக்கும்.